நம்ம யூரின் போகும்போது ஏற்படக்கூடிய அந்த கடுக்கடுப்பை நீக்கிறதுக்கு உண்டான சூடான லெமன் ஜூஸ் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை தயாரிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த ட்ரிங்க்கு செய்கிறதுக்கு அரை லெமன் நமக்கு தேவைப்படும். இப்போ பெருசாக ஒரு டாலர் டம்ளர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டம்ளரில் 1 டம்ளர் தண்ணியை நம்ம எடுத்து இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். அது கொதிக்க வச்சதுக்கப்புறமா அதோட மற்ற பொருளெல்லாம் நம்ம போட்டுக்குவோங்கப்பா. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. அதில் வந்து நமக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். போட்டு அதை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த தண்ணி இது நல்லா சூடு இருக்கும்போதே நம்ம அதில் கொஞ்சம் சீரகத்தூளும் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சீரகத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சூடான தண்ணியில் போடும்போது அதனுடைய பச்சை வாசனை கொஞ்சம் குறைஞ்சிக்குங்க. இப்போ பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். குறுமிளகுத்தூள், மிளகுத்தூளையும் இதுலேயே சேர்த்துட்டோம். நம்ம இப்போ இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு குடிக்கிற அளவு சூடு வரட்டுங்க. அதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். அந்த எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விடும்போது நம்ம அது கூட உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த தண்ணி வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு குடிக்கிற சூடு வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால கொஞ்சமாக நான் உப்பை ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூட வந்து நம்ம எலுமிச்சை பழத்தை புழிஞ்சுக்கலாம். இதில் 1/2 லெமன் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூடாக இருக்கும்போது நம்ம அதை பிழிஞ்சோம் அப்படின்னா அந்த விட்டமின் டி டெஸ்ட்ராய் ஆகிடும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நமக்கு இப்போ இந்த டிஃப்ரெண்ட்டான லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எதுக்கு நமக்கு இந்த மாதிரி பண்ணுறோம், வெறும் தண்ணியில் கலந்து நம்ம உப்பு இல்லாமல் சர்க்கரை போட்டு குடிச்சிடலான்னு நீங்கள் கேட்கலாம். இது எதுக்கு அப்படின்னாங்க, நம்ம வெளியில் லாங் ட்ராவல் பண்ணிட்டு வந்தாலோ இல்லை வேறு எங்கேயாவது இடத்துல வந்து பப்ளிக் டாய்லெட்ஸ் நம்ம சில சமயத்தில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போதோ இல்லை யூரின் போகும்போது நமக்கு கடுக்கடுப்பாக தோணுச்சு அப்படின்னாலோ, அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சாலோ இதை வந்து நம்ம இந்த ஜூஸ் போட்டு இந்த மாதிரி, ஆனால் இது கட்டாயமாக நம்ம வெதுன்னு இருக்கும்போது தான் குடிக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். குடிச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வந்து நம்மளுக்கு ஓரளவு ரிலீஃப் கிடைக்கும். நம்மளுக்கு ரொம்ப அது வந்து அதிகமான பாதிப்பு, இந்த கடுகடுப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போதே நம்ம இது மாதிரி ஒரு நாளைக்கு 2 வாட்டி 3 வாட்டி கூட குடிச்சிடலாம். நமக்கு அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம சுடு தண்ணியில் தான் கலந்துருக்குறோம். அதனால் வந்து நம்மளுக்கு சளி இருமல் வந்துருமோ அப்படின்னு ஒரு சிலர் பயப்படுவாங்க. ஸோ அதுக்குண்டான வாய்ப்புகள் குறைவுங்க. ஆனால் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்லேருந்து நமக்கு ரிலீஃப் கிடைச்சிரும். இதை குடிச்சும் சரியாகாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் தகுந்த மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை வாங்கி அதுக்குண்டான மருந்து எடுத்துக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை புழிஞ்சிட்டு இது வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது வந்து நான் லெமன் பீல் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில். அது தயாரிக்கிறதுக்காக நான் இதை எடுத்து